வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இந்த போன முகூர்த்தத்தில் நிறைய பேர் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கல்யாண பொண்ணுங்க வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட ட்ரெஸ் தைச்சிட்டு போனீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஜூலை மாதத்து புக்கிங் போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கள்கிட்ட தைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட்லேருந்து புக் பண்ணிக்கிங்க நிறைய பேர். ஏன்னா எதுக்காக இந்த வீடியோ திருப்பி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைமில் தான் கொண்டு வரீங்க. அது கேட்காமையே தூரத்துலேருந்தெல்லாம் கிளம்பி வந்துடுறீங்க. அப்புறம் முடியாது அப்படின்னா ரொம்ப சங்கடமாக திரும்பி போகிறீங்க. கூட வரவங்களும் சேர்ந்து என்னை சங்கடமாக பேசிட்டு போகிறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எங்கிட்ட தைக்கணும்னா புக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து முகூர்த்த சீசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி அடுத்த முகூர்த்த சீசன் ஆரம்பிக்க போகுது. அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு லைட் கலர் சாரீ, இது லைட் கலர் க்ரீன் கலர் சாரீ. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்லட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள வர க்ரீன் கலர் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கஸ்டமரே ஒரு டிசைனு உள்ளே வர பாக்ஸ் மாதிரியே கஸ்டமர் அவங்களே ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேரீயில் ஒரு பாக்ஸ் வருது, அந்த பாக்ஸ் மாதிரியே கிறிஸ்டல் பீடு வச்சுட்டு கையில் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாகவே புட்டாஸ் கொடுத்துருக்கோம். பேக்கு பார்த்திங்கன்னா அதே டிசைன்ஸில் அப்படியே ஒர்க் கொண்டு வந்திருக்கோம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒர்க் கொண்டு வந்துட்டு சென்டரில் நெட்டு கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கட் ஒர்க் அழகாக கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கு. இந்த ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக்காக கஸ்டமர் சைஸ்க்கு கஸ்டமரே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சாரீக்கு மேட்ச் ஆயிடுச்சு. சிம்பிள் ப்ளவுஸு. இப்போ ஒரு பிங்க் கலர் சாரீ, சிம்பிள் ப்ளவுஸ். இந்த சிம்பிள் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் போட்டுட்டு உள்ள கலர் பீட்ஸ் போட்டுட்டு இதில் கலர் பீட்ஸ் போட்டுட்டு பாருங்கள், அதாவது பீட்ஸ் போட்டுட்டு உள்ள கலர் கொடுத்துட்டு ஜர்தோசி போட்டிருக்கோம். இதே டிசைன் பார்த்தீங்கன்னா பேக்கில் போட் நெக் கொடுத்துட்டு அந்த டிசைன்ஸை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே எங்களோட ஓன் டிசைனு. சாரீக்கு தகுந்த மாதிரி இது லைன் ஒர்க் கொடுத்துட்டு கீழே கேலப்ஸ் டிசைன் கொடுத்துட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு போட் நெக் கொடுத்துருக்கோம். அதாவது லீவ் டிசைனில் ஒரு போட் நெக் கொடுத்துருக்கோம். சரி, பிங்க் வித்து எல்லோ உள்ள மிக்ஸ் ஃபுல்லாகவே செக்குடு ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளவர் எம்போஸ் பண்ணி கையில் நல்லா எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சுகர் பீட் கட் பீட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டுட்டு பேக்கில் அழகாக ஒரு பாட் நெக் மாதிரி கட்டிங் கொடுத்துட்டு நாட் கொடுத்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் போட்டிருக்கோம். சிம்பிள் ஒர்க்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரேஞ்சில் வரும். இந்த ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒய்லட் கலர் சாரீக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க சாரியோட கலரே கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரீனும் ஒய்லட்டும், இதுவும் செக்குடு சாரீ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதாவது ஜிலேபி நாட்டு ஒர்க் போட்டுட்டு முத்து பீடு சுகர் பீட் கட் பீடு வச்சுட்டு சிம்பிளான ஒர்க். இது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு சிம்பிளான ஒர்க்கு. சிம்பிளாக நீட்டாக குட்டியாக சிம்பிள் அதாவது சின்ன ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் சிம்பிளான ஒர்க்கு. இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் காட்டுறோம். பாருங்க, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரியில் நல்லா ஒரு காப்பர் கலர் ஜருகை வந்திருக்குது. நல்லா ஆரஞ்சு கலரில் காப்பர் கலர் ஜருகை வந்திருக்குது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்டர் வந்து எம்டியாக விட்டுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் சேரீயில் இருக்கிற காம்போவை அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஜாஸ்தி போட்டுட்டு கட் பீட் கம்மியாக போட்டு கோல்டு கலர் ஜர்கன் ஸ்டோன் வச்சுட்டு கோதுமை பீடு குட்டி கோதுமை பீடு போட்டிருக்கோம். இதே நெக் ஸ்டைலில் பேக்கில் ஃபுல்லாகவே அதே ஒர்க்கில் நெக் ஃபுல்லாகவே அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே முண்டா சைடில் ஒர்க் கொடுத்துட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பானெக் மாதிரி யூனிக்கான டிசைன்ஸில் அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூர்த்தம் லுக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 to 6 ரேட் வரும். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காபி ப்ரௌனு, அதாவது மூர்த்தம் சாரீ, காபி ப்ரௌனு மூர்த்தம் சாரீ ஃபுல்லாகவே. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரு ஜருகை வந்திருக்கு. ஃபுல்லாகவே கோல்டு கலர் ஜருகை வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் சாரியில் இருக்கிற ஃப்ளவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேக் ஃபுல்லாகவே நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா பேக் ஃபுல்லாகவே ஜர்தோசி போட்டுட்டு ஹெவியான ஒர்க்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஏங்கிங் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், ஒரே கலர் கொடுக்காம கோல்டு கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டார்க் மெரூனாக இருக்குங்காட்டி கொஞ்சம் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கு எடுத்து கொடுக்குங்கிறதுக்கு. ஃப்ரண்ட்டில் அழகாக கேலப்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோம். கையில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பல்லாக் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா 2 கலர் ஏங்கிங்கையும் மிக்ஸ் பண்ணி ஏங்கிங் போட்டிருக்கோம். இதில் ஏன் ரெட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கோல்டு கலரு மெரூன் கலர் போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து காட்ட மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நல்லா அழகாக எடுத்து காட்டுது. ரெட் கலர் கொஞ்சம் அதாவது ஜாஸ்தி போடலை. இந்த கிறிஸ்டல் பீடு மட்டும் ரெட் கலர் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், பீட்ஸ் போட்டுட்டு கலர் பீடு மட்டும் லைட்டாக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கோல்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா தெரியட்டுங்கிறதுக்காக ரெட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில். இந்த ப்ளவுஸ் வந்திங்கன்னா நல்லா ஹெவியான ப்ளவுஸு, மூர்த்தம் லுக்கு.
ஸ்மூத்தம் லுக்கு, ஒரு லைட்டு ஒய்லெட் கலர் மாதிரி ஒரு பிங்க் கலர் saree. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க் கொண்டு வந்திருக்கோம். கையை ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டுட்டு ஜர்கன் ஸ்டோன், முத்து பீடு, அதாவது ஜமிக்கி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி பேக்கில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு போட் நெக் கொடுத்துருக்கோம். போட் நெக்கில் குட்டி கேலப்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துட்டு குட்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது எங்களோட ஓன் டிசைனு. கஸ்டமர் வந்து நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போட் நெக் ஸ்டைலில் கேலப்ஸ் டிசைன் கொடுத்துட்டு போட் நெக் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு மயில் கலர் saree. இந்த சாரீக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கோம். அது பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெப்சி ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிளாக் ஆன்டிக்கு சாரீ கலர் த்ரெட்டே போட்டோம்னா இந்த ஒர்க்கு எடுத்து கொடுக்காதுங்கிறதுக்காக இப்போ பெப்சி ப்ளூ கலர் த்ரெட் போட்டுட்டு பெரிய பெரிய ஸ்டோன், பிளாக் கலர் ஆன்டிக்கில் பெரிய பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஜர்தோசி பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன்டிக் போட்டிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நெட்டு வச்சுட்டு சுற்றியுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லி சேம் பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோமோ அதே ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு லீஃப் நெக் போட்டுட்டு அந்த மாதிரி டிசைன்ஸில் ஒரு அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கு. சாரியோட கலரில் பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் சாரிக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கை, இது கையில் பார்த்தீங்கன்னா லைன் ஒர்க் போட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் போட்டிருக்கோம். சிம்பிள் டிசைன். ஒரு அழகான ஒரு ராமர் கிரீனு, கீழே பார்த்தீங்கன்னா கிரே கலர் பார்டரு. இதில் பார்த்தீங்கன்னா லைன் ஒர்க் போட்டுட்டு இது சிம்பிள் டிசைனு. ஆஃப் கை லைன் ஒர்க் கொடுத்துட்டு பீட்ஸ் ஒர்க்கு உள்ள ஃபுல்லாகவே பீட்ஸ் ஒர்க் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 2 கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸில் நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.